அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எக்ஸாமுக்கு ரெடியாக இருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் கூட இருக்காது. ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாளாகவே எந்த கிளாஸுமே போடலை. ஓகேங்களா? ரொம்ப எல்லாருக்கும் சாரி, மன்னிச்சிடுங்க. எலெக்ஷன் டியூட்டிலாம் இப்போ தான் முடிஞ்சுது. ஓகேவா? இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான தேவைப்படுற முக்கியமான கிளாஸ் நான் போட்டுடுறேன். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பேர் படிக்காமலே இருக்காங்க பசங்க. கிட்டத்தட்ட சப்ஜெக்ட் கொடுக்குற முக்கியத்துவம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னு நம்ம பசங்க படிக்காமலே இருக்கிறதால அதில் முக்கியமானது எது நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? அதாவது இந்தியாவில் ரொம்ப ரொம்ப முதல் முக்கியமானது அது எல்லாமே இதில் தொகுத்துருக்கோம். ஓகேங்களா? கண்டினியூவாக பாருங்கள். இதுக்கப்புறம் ஓகேங்களா? கரெக்டாக ஒன்று ஃபாலோ பண்ணி போட்டுடுறோம். இதுவும் ப்ளஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிரஷன் ஜிகேவும் நான் எடுத்தாச்சு, அதையும் போட்டுடுறோம். இனி இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ரொம்ப டைம் ஆகாது. எல்லாமே ஒரு 25 நிமிஷம் தான் இருக்கும். நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக ஹெட்செட் போட்டு கூட ரிவைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் படிக்காதா இருக்கலாம், படித்து ரிவைஸ் பண்ண இது எல்லாமே முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஓகே, ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட அப்படியே நம்ம கொஸ்டின் ஆன்சராகவே எடுத்தாச்சு. ஓகேவா? பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட கடந்த ஒரு 4 மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே தொகுத்து தான் நம்ம ரெடி பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இது ஒவ்வொரு வீடியோவாக தனித்தனியாக போட்டுடலாம். விருதுகள் தனியாக, விளையாட்டு, இப்படி எல்லாமே தனித்தனியாக போட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிடலாம். ஓகேங்களா? எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான டைம் தான் இந்த 35-40 நாட்கள். ஓகேங்களா? இதில் நீங்கள் பயப்படவே கூடாது. பயப்படாமல் யாரெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுற ஒரு டைம் இது. ஓகேங்களா? மற்றவங்களை யாரும் பார்க்கக்கூடாது. மற்றவங்களை பார்க்காம நீங்கள் உங்களுடைய ஒரு தனியான ஒரு வழியில் கரெக்டாக பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஜாப் கிடைக்கும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அதாவது நாட்டினுடைய மிக நீளமான 4 வழி கம்பி பாலம் வந்து எங்கே கட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவினுடைய மிக நீளமான 4 வழி கம்பி பாலம் எங்கன்னா குஜராத்தில். ஓகேங்களா? இதில் இருக்கிறது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? குஜராத்தில் அதனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா சுதர்சன் செய்து. ஓகேங்களா? அதனோட பெயர் பார்த்தீங்கன்னா சுதர்சன் செய்து. ஓகேங்களா? அப்படியே ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், தெற்காசியாவுடைய மிகப்பெரிய வெடிமருந்து மற்றும் ஏவுகணை வளாகம் ஓகேவா எங்கு தொடங்கப்பட்டது? தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய வெடிமருந்து மற்றும் ஏவுகணை வளாகம் எங்கன்னா நம்மளுடைய யூபி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கான்பூர் தான். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 3வது ஒன்று பார்க்கலாம். பாருங்கள், இந்த ககன்யான் திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது சமீபத்தில் தெரியும், ககன்யான் திட்டத்துக்காக விண்வெளிக்கு வந்து ஒரு 4 பேரை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? யாருன்னா ககன்யான் திட்டத்துக்காக விண்வெளிக்கு செல்ல இருக்கும் 4 இந்தியர்கள் பெயர். ஓகேவா? அந்த 4 பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஒரு மேட்ச் தான் ஃபாலோங்களோட கேட்க முடியும். ஓகேங்களா? அப்போ அவங்க நேம்லாம் பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஜித் கிருஷ்ணா. ஓகேவா? அஜித் கிருஷ்ணா ஒன்று. அப்புறம் அங்கத் பிரதாப். அடுத்து பிரசார் பாலகிருஷ்ணன் நாயர் அண்ட் சுபான்ஷு சுக்லா. ஓகேவா? 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேருமே நீங்கள் தரவாக படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? அஜித், அங்கத், பிரசார், சுபான்ஷி. ஓகேவா? முக்கியமாக என்னுடைய மாநிலங்களை தரவாக பார்த்துக்கோங்க. அஜித் கிருஷ்ணா தமிழ்நாடு, அங்கத் பிரதாப் உத்தரப்பிரதேசம். ஓகேவா? அங்கத் பிரதாப் வந்து உத்தரப்பிரதேசம், பிரசாத் பாலகிருஷ்ணன் நாயர் வந்து கேரளா, அடுத்து சுபான்ஷு சுக்லா வந்து உத்தரப்பிரதேசம். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த 4 நபர்களும் கட்டாயம் கொஸ்டின் இடம் பெறலாம். ஓகேங்களா? அடுத்து ஒன்று பார்க்கலாம். சிக்கிம் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம். என்ன கொஸ்டின்? 4th ஒன்று பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் முதலாக மக்கள் பயன்பாட்டு ரயில் நிலையத்துக்கு வந்து அடிக்கல் நாடுன்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படின்னா சிக்கிமில் பண்ணியிருக்காங்க. சிக்கிமில் இப்போ தான் வருது. ஓகேங்களா? அதனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா ரங்போ ரயில் நிலையம். ஓகேவா? பேர் பார்த்தீங்கன்னா ரங்போ. ஓகேவா? அந்த செஷன் பேர் ரங்போ ரயில் நிலையம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உலகினுடைய முதல் வேத கடிகாரம் எங்கு அமைந்துள்ளது? இது ரொம்ப முக்கியமானது. உலகினுடைய முதல் வேத கடிகாரம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஓகேவா? மத்திய பிரதேசத்தில் இருக்கிற உஜ்ஜயினி. ஓகேங்களா? மத்திய பிரதேசத்தில் உள்ள உஜ்ஜயினி. கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, உலகின் முதல் வேத கடிகாரம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா மாநிலம் கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், எம்பி. ஓகேவா? மத்திய பிரதேசம். அங்கே எங்கன்னா உஜ்ஜயினி. ஓகேவா? எங்கன்னா உஜ்ஜயினி நகரத்தில் கிட்டத்தட்ட 30 மணி நேரம் கொண்டது. ஓகேவா? அதை பற்றி நீங்கள் நல்லா டீப்பாக பாருங்கள். இருந்தாலும் குரூப் 4 லெவல் குரூப் 4 லெவலுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டேரெக்டாக கொஸ்டின் இருக்கலாம். அதாவது கொஸ்டின் இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கொஸ்டினில் எக்ஸாமில் அப்படியே வந்துடும். இல்லைனா சம்மந்தமே இல்லாத கேள்விலாம் கூட இடம்பெறலாம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 42 நிமிடங்கள் அந்த கணக்கில் இருக்குது. நம்ம இந்த அளவு டெப்த்தாக போகாமல் உலகின் முதல் வேத கடிகாரம் வந்து மத்திய பிரதேசம், உஜ்ஜயினி, இந்த 2 பாயிண்ட்லேயே கொஸ்டின் இருக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கும் டைம் இல்லை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்தியாவில் உள்ள தேசிய கட்சி, அதாவது 2024 எலெக்ஷன் சம்பந்தமான ஒரு 2 கொஸ்டின் இடம்பெறலாம். ஓகேவா? 2லிருந்து குறைஞ்சபட்சம் 2 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? எலெக்ஷன் கமிஷன் அந்த விதிகள் அண்ட் அதுக்கப்புறம் ஓட்டர்ஸ் எவ்வளோ சதம் அதிகமாக பதிவாயிருக்கு, எவ்வளோ கம்மியாக பதிவாயிருக்கு, எங்கே அதிகமான ஓட்டர்ஸ் இருக்காங்க, இப்போ நோட்டா, இது மாதிரியான சம்மந்தப்பட்ட கேள்விகள் கட்டாயம் 2 கொஸ்டின் இருக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸே இந்த வர குரூப் 4ல் வந்து
15 கொஸ்டின் கூட போகலாம். ஓகேவா? நிறைய பேர் வந்து இது வராது, ஒரு 10 கொஸ்டின்குள்ளே தான் வரும்னு அதை அசால்ட்டாக நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் கரண்ட் அவர்ஸ்க்கு எல்லாருமே. ஓகேவா? எல்லாரும் நல்லா பாருங்கள் கரண்ட் அவர்ஸ். ஏன்னா மேக்ஸ் வந்து எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, தமிழ் ஜிகே எல்லாம் ஓரளவு ரெடி ஆகிட்டாங்க. இந்த கரண்ட் அவர்ஸ் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் போஸ்டிங் வந்து வேரி பண்ணுமே. அதாவது ஒரு 15 கொஸ்டின்லாம் கேட்டுட்டாங்கன்னா 10 to 15 கொஸ்டின் தாண்டிட்டாலே கரண்ட் அவர்ஸ் தான் முக்கியமான ரோல் பண்ணும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். 2024ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்தியாவில் உள்ள தேசிய கட்சி எண்ணிக்கை எத்தனை பார்த்தீங்கன்னா மொத்தம் 6. ஓகேவா? மொத்தம் 6 தான். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே பாருங்க, அப்படியே ஃபர்ஸ்ட் பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பகுஜன் சமாஜ், தேசிய மக்கள் கட்சி. நம்ம இந்த 6 தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? நீங்கள் இந்த 6த்துக்குமான சின்னங்களை தரவா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த 6த்துக்குமான சின்னங்களை நீங்கள் தரவா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்திய கடற்படையானது எந்த ஆண்டை கடற்படை சிவிலியன் ஆண்டாக அறிவித்துள்ளதுங்க? நம்மளுடைய இந்திய கடற்படை வந்து எந்த ஆண்டை கடற்படை சிவிலியன் ஆண்டாக அறிவித்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2024 இந்த வருஷத்து தான். ஓகேவா? 2024. ஐநா சபை அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஐநா சபை 2024ஆம் ஆண்டை என்னவாக அறிவித்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டு. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். 2024ஆம் ஆண்டு ஐநா சபை என்னவா அறிவிச்சிருக்காங்கன்னா சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டு. ஓகேங்களா? அடுத்து 9வது ஒரு கொஸ்டின் பாருங்க, சமீபத்தில் மனித டிஎன்ஏ. ஓகேவா? மனித டிஎன்ஏ வங்கியை எந்த கல்வி நிறுவனம் தொடங்கியுள்ளது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். ஓகேவா? சமீபத்தில் மனித டிஎன்ஏ வங்கியை வந்து எந்த கல்வி நிறுவனம் தொடங்கணும்னு கேட்டிருக்காங்க. இது பனாரஸ். ஓகேவா? அதெல்லாம் கிடையாது, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. மனித டிஎன்ஏ வங்கி எந்த கல்வி நிறுவனம் தொடங்கணும்னு கேட்குறாங்க. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம். ஓகேவா? இது மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே தொடங்கப்பட்டது. ஓகேவா? மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே தொடங்கப்பட்டது. நல்லா ரிவிஷன் பார்த்துக்கோங்க, படித்த பசங்க நல்லா ரிவிஷன் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும். ஓகேங்களா? இந்தியாவினுடைய இது ரொம்ப ரொம்ப கட்டாயம் எனப்படும் இந்தியாவினுடைய முதல் வாய்வழி கருத்தடை மாத்திரையுடைய பெயர் என்ன? இந்தியாவினுடைய முதல் வாய்வழி கருத்தடை மாத்திரையினுடைய பெயர் மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதன் பேர் வந்து ஷகேலி. ஓகேவா? அதன் பேர் பார்த்தீங்கன்னா ஷகேலி. ஓகேவா? முக்கியமான கொஸ்டின் எதுவும். அதனுடைய பெயர்னு பார்த்தீங்கன்னா ஷகேலி. ஓகேவா? அதை உருவாக்கியவர் டாக்டர் நித்யா ஆனந்த். அவங்க பேர் பார்த்தீங்கன்னா நித்யா ஆனந்த். ஓகேவா? முக்கியமாக அந்த நேம் பார்த்துக்கோங்க, அது டாக்டர் நித்யா ஆனந்த். 2 தான் ரொம்ப முக்கியமானது. சமீபத்தில் பிப்ரவரி 4 அன்று தனது 76வது சுதந்திரத்தை கொண்டாடிய நம்மளுடைய அண்டை நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுவும் 76வது சுதந்திரத்தை கொண்ட இந்தியாவுடைய அண்டை நாடுன்னு கேட்டிருக்காங்க. இது நல்லா பார்த்துட்டு போங்க. யாருன்னா நம்முடைய ஸ்ரீலங்கா தான். ஓகேவா? கொஸ்டின் வந்து எதிர்பார்க்காததெல்லாம் நடப்பினுள்ள கேட்டு வச்சிருப்பாங்க. நம்ம ஒன் சைடில் ரொம்ப முக்கியமானது படிச்சுட்டு போவோம், இன்னொரு சைடில் எதிர்பாராத கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி கேட்கும்போது தான் நிறைய பேர் வந்து வேலையை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஆகும். அதனால் நம்ம எதையுமே வந்து ரொம்ப இதுதானே நினைக்காம ஒன் டைம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அப்படி அலட்சியப்படுத்தும் போது எக்ஸாமில் தான் தெரியும் ஏன் பண்ணுண்டு. ஓகேங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நாட்டினுடைய முதலாவது பசுமை ஹைட்ரஜன் மைய துறைமுகமாக செயல்பட தொடங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. வஉசி துறைமுகம். ஓகே, வஉசி சிதம்பரம் துறைமுகம் எங்கன்னா தூத்துக்குடியில் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர். இந்தியாவுடைய முதலாவது பசுமை ஹைட்ரஜன் மைய துறைமுகமாக செயல்பட தொடங்கியது எதுங்கன்னா வஉசி துறைமுகம் தூத்துக்குடியில் இருக்குது. இந்தியாவுடைய முதலாவது பசுமை ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் உள்நாட்டு நீர்வழி கப்பல் சேவை. இது வந்து சேவை ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகேவா? சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? அதுவும் தூத்துக்குடி தான். ஓகே, இப்போ பார்த்தா அதே கரண்ட் அஃபேர்ஸ் தான், எப்படி வேணா கேட்கலாம். அடுத்து பாருங்க 14. இதில் இருக்கிறது எல்லாமே இந்தியாவினுடைய முதல் தான் இருக்கும். ரொம்ப சிறப்பானவை மட்டும் தொகுக்கப்பட்டிருக்கும். இந்தியாவினுடைய முதல் வனவிலங்குகள் மீட்பு மையம் எங்கு அதாவது வனவிலங்குகள் மீட்பு மையம் எங்கு தொடங்கினா குஜராத்தில் தொடங்கியிருக்கோம். ஓகே, குஜராத்தில் ஜாம்நகரில் 3000 ஏக்கர் பரப்பளவு. இந்த பரப்பை கூட தேவையில்லை, எதுன்னு பார்த்துக்கோங்க. இந்தியாவுடைய முதல் வனவிலங்குகள் மீட்பு மையம் எங்கன்னா குஜராத்தில் உள்ள ஜாம்நகர். ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, உலகளவில் பருத்தி மற்றும் பருத்தி பொருட்களை விற்பனை செய்ய சமீபத்தில் மத்திய அரசு வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க. அது பேர் தான் கஸ்தூரி காட்டன். இந்த நேம் மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த நேம் வந்து மத்திய அரசே ஒரு பேரை பரிந்து வச்சிருக்காங்க, அது பேர் கஸ்தூரி காட்டன். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்தியாவானது பருத்தி உற்பத்தியில் முதலிடமும் பயன்பாட்டில் 2வது இடமும் ஏற்றுமதியில் 3வது இடம். இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இருக்குது, தரவா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எல்ஐசி நிறுவனம் அம்ருத் பால் அப்படின்ற ஒரு புதிய ஸ்கீம், அம்ருத் பால் அப்படின்ற ஒரு புதிய காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது யாருக்கானது அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? யாருக்கானதுன்னா குழந்தைகளுக்கானது. இந்த அம்ருத் பால்ன்ற ஒரு ஸ்கீம் வந்து யாருக்கானதுன்னா குழந்தைகளுக்கானது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்திய அரசனுடைய எதிர்கால இயக்குகள். ஓகேவா? அது ஃபுல்லாக இதில் வந்திருக்கும். இந்திய அரசனுடைய எதிர்கால இலக்குகள். ஓகேவா? நம்ம ஃபுல்லாக இதில் பார்த்துருப்போம். இதில் முக்கியமான 3 மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம், இதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். அதாவது 2027ஆம் ஆண்டுக்குள் உலகின் 3வது பொருளாதார நாடாக இடம் பிடிக்கணும். தற்போது 5ல் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும்.
2027ஆம் ஆண்டுக்குள் 3வது பிளேஸ் வரணும்னு சொல்லிட்டு அது ஒரு இலக்கு. 2035க்குள் இந்திய விண்வெளி மையம் அமைக்கிறதுக்காக இலக்கு நிறைவேற்ற ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 2024 முழுமையான வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த 3மே முக்கியமான பாயிண்ட். அது நிறையா இருந்துச்சு, நமக்கு தேவையான ஒரு 3 மட்டும் எடுத்து கொடுத்துருக்கோம், மீதி நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ட்ரைசோனிக் காற்று சுரங்கப்பாதை அமைப்பினை சமீபத்தில் பிரதமர் எங்கு தொடங்கி வச்சான்னு கேட்குறாங்க. அதாவது ட்ரைசோனிக் காற்று சுரங்கப்பாதையை சமீபத்தில் நம்முடைய பிரதமர் எங்கு தொடங்கி வச்சான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, எங்கன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில், திருவனந்தபுரம், கேரளால. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, ட்ரைசோனிக் காற்று சுரங்கப்பாதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், இந்திய ரயில்வே ஆனது உலக அளவில் எத்தனையாவது பெரிய ரயில்வே அமைப்பாக உள்ளதுன்னா 4வது. ஓகேங்களா, 4th பிளேஸ்ல இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். உலக அளவில் கேட்டிருக்காங்க, நல்லா பாருங்க. சமீபத்தில் கோல் மீனை, ஓகேவா, ஒரு ஸ்டேட் என்ன பண்ணா மாநில மீனா அறிவிச்சிருக்காங்க. இந்த கோல் மீனை, ஓகேவா, இந்த கோல் ஃபிஷ்ஷை என்ன பண்ணிருக்காங்கன்னா மாநில மீனாக அறிவிச்சிருக்காங்க. எந்த ஸ்டேட்னா குஜராத். ஓகேவா, குஜராத் தான் அறிவிச்சிருக்காங்க இந்த கோல் மீனை. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, சமீபத்தில் டால்ஃபின் இருக்குல்ல, அந்த டால்ஃபினை மாநில நீர்வாழ் விலங்காக அறிவித்த மாநிலம் யாருன்னா உத்தரப்பிரதேசம். ரெண்டும் குழப்பிக்கூடாது. அவங்க கோல் மீனை மாநில மீனா அறிவிச்சிருப்பாங்க. இவங்க டால்ஃபினை மாநில நீர்வாழ் விலங்காக அறிவிச்சு யூபி, உத்தரப்பிரதேசம் அறிவிச்சிருக்கோம். ஓகேங்களா, அடுத்து கட்லா மீனை மாநில மீனாக அறிவித்துள்ள மாநிலம் சிக்கிம். ஓகேவா, அப்போ இதுவும் மீனை பற்றி தான் வருது, நல்லா பார்த்துக்கோங்க. சிக்கிம் கட்லா மீன் அறிவிச்சிருக்காங்க. சமீபத்தில் தேசிய திரைப்பட விருதுகளில் இந்திரா காந்தியினுடைய பெயரிலான விருதுக்கான, அதாவது இந்திரா காந்தி பெயர்ல ஒரு விருது இருந்திருக்கும். ஓகேவா, அதை பெயர் நீக்கம் செஞ்சிருப்பாங்க. ஓகேவா, இது தொடர்பான விருது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அந்த விருது பாருங்க. அதாவது இந்திரா காந்தியினுடைய பெயரில் தான் அந்த ஒரு விருது கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது தேசிய திரைப்பட விருது. ஓகேவா, இது நல்லா புரிஞ்சிடும். தேசிய திரைப்பட விருது அது விருது கொடுக்குறாங்கல்ல, அதில் இந்திரா காந்தி பெயர் ஒரு நிறைய கேட்டகரியில் அவார்டு கொடுப்பாங்க. அதில் ஒரு கேட்டகரிக்கு இந்திரா காந்தி பெயர் இருந்துச்சு, அது சமயத்தில் நீக்கம் பண்ணிட்டாங்க. அது என்ன விருதுன்னு கேட்டிருக்காங்க. அறிமுக திரைப்பட இயக்குனர் விருது. ஓகேவா, அதுதான் இந்திரா காந்தி பெயரில் கொடுத்துருந்தாங்க, தற்போது நீக்கம் செய்யப்படுது. அறிமுக திரைப்பட இயக்குனர் விருது. ஓகேங்களா, உலகிலேயே மிகப்பெரிய மிதக்கும் சூரிய ஒளி மின் நிலையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஓகேவா, எங்கு அமைக்கப்பட உள்ளது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஓகேங்களா, எங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். ஓகேவா, எங்கன்னா மத்திய பிரதேசம். உலகிலேயே மிகப்பெரிய மிதக்கும் சூரிய ஒளி மின் நிலையம் எங்கன்னா மத்திய பிரதேசத்தில் அமைக்கிறாங்க. நாட்டினுடைய மிக நீளமான கடல் பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளதுன்னா மகாராஷ்டிரா. ஓகேவா, மகாராஷ்டிரா. இது எல்லாமே இந்தியாவை பற்றி ரொம்ப முக்கியமானது. மகாராஷ்டிரா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 100% வீடுகளுக்கு குழாய் நீர் இணைப்புகளை வழங்கிய முதலாவது வடகிழக்கு மாநிலம். ஓவரால் இந்தியாவில் கேட்கல, அந்த வடகிழக்கு மாநிலத்தில் எது ஃபர்ஸ்ட்னு கேட்டிருக்காங்க. அருணாச்சல பிரதேஷ் தான். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கீம் எப்போ தொடங்கினா 2019 ஆகஸ்ட் 15. இது ஒரு முக்கியமான ஸ்கீமு. ஜிகேல தெளிவாக பார்த்துட்டு போகணும். இருந்தாலும் கரண்ட் அஃபேரில் இது நம்ம தனியாக பார்க்குறோம். ஓகேவா, அடுத்தது ரயில்கள் மோதி விபத்துக்குள்ளாவதை தவிர்க்க உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான கருவி பேர் தான் கவச். அந்த கருவியினுடைய பெயர் தான் கவச். இது கட்டாயம் இடம் பெறலாம், பார்த்துக்கோங்க. ஓகேவா, அந்த கருவியினுடைய பெயர் கவச். ஓகேங்களா, நாட்டின் முதலாவது உயர்நிலை 8 வழி நெடுஞ்சாலையினுடைய பெயர் கேட்டிருக்காங்க. அதன் பெயர் துவாரகா. ஓகேவா, துவாரகா விரைவுச்சாலை. மொத்தமே 29 கிலோமீட்டர் தான் துவாரகா. ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க, துவாரகா. உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதை. ஓகேவா, உலகினுடைய மிக நீளமான சுரங்கப்பாதைன்னா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கு. அதன் பேர் ஷேலா சுரங்கப்பாதை. ஓகேவா, அதனுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஷேலா சுரங்கப்பாதைன்னு சொல்லியிருக்காங்க. ஷேலா சுரங்கப்பாதை கரெக்ட், நேம் கரெக்டு தான். உலகினுடைய நீளமான சுரங்கப்பாதை அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கு, ஷேலா சுரங்கப்பாதை. ஓகேவா, கிராமங்களில் மருத்துவ சேவையை பரவலாக்கும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் ஸ்மார்ட் கிளினிக் திட்டம். ஓகேவா, இது சிம்பிளாக கேட்டுருவாங்க அந்த கொஸ்டின். அதாவது கிராமங்களில் மருத்துவ சேவை நல்ல அவேர்னஸ் ஆக்கணும், பரவலாக்கணும்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் பேர் தான் ஸ்மார்ட் கிளினிக் திட்டம். ஓகேங்களா, கடலுக்கடியில் முதல் முறையாக மனிதர்களை அனுப்பி ஆய்வு செய்ய மத்திய அரசு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் தான் சமுத்திராயன். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம் இது. இதெல்லாம் கட்டாயம் எக்ஸாமில் இடம்பெறும், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், ஹைதராபாத் விடுதலை தினமாக. இதெல்லாம் ஒன் கிளாஸ் பார்த்தா போதும், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேணாம், இருந்தாலும் பார்த்துக்கோங்க. செப்டம்பர் 17 தான் அவங்க கொண்டாடிப்பாங்க. இந்தியாவுடைய முதல் இயற்கை எரிவாயு பங்க், இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். எங்கன்னா குஜராத்தில் தொடங்கியிருக்காங்க. ஓகே, ஃபாஸ்ட்டாக போகலாம், ஏன்னா உங்களுக்கு டைம் இல்லை. நாட்டினுடைய முதல் கடல் படையை தொடங்கியுள்ள மாநிலம், இது ரொம்ப சிறப்பானது. இந்தியாவிலேயே எந்த மாநிலம் கடல் படையை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்முடைய தமிழ்நாடு தான். எங்கன்னா ராமநாதபுரத்தில். ரொம்ப பெஸ்ட்டான கொஸ்டின் இது. ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. ஆயுத இறக்குமதியில் உலகளவிலேயே இந்தியாவுடைய பிளேஸ், அதாவது ஆயுத இறக்குமதி இந்தியா ஆயுத இறக்குமதியில் உலகளவிலேயே இந்தியாவுடைய பிளேஸ் கேட்டிருக்காங்க, முதலிடத்துல இருக்கான். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆயுத இறக்குமதியில் இந்தியா தான் ஃபர்ஸ்ட். செகண்ட் பிளேஸ் சவுதி அரேபியா. ஓகேங்களா,
கிட்டத்தட்ட ஒரு 35 ஓகேவா 35 இது பார்த்துருக்கோம். எல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அலட்சியப்படுத்தாதீங்க ஓகேவா. இப்போ இதில் இன்னொரு வீடியோ இருக்குது, அடுத்து அப்லோட் பண்ணிடலாம். இதில் தனியாக ஓகேவா சமீபத்தில் இறந்த நபர்கள், விருது பெற்றவர்கள், விளையாட்டு வீரர்கள், இவங்க எல்லாத்த பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம். கிட்டத்தட்ட ஃபுல் இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தினமும் பாருங்கள், மேக்ஸ் மாதிரி அதையும் பாருங்கள். 15 கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் உங்களை ஜாபுக்கு அனுப்புமே ஓகேவா. கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொன்றா நம்ம போட்டுடலாம். எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ.